ஏமா வீடியோ எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன், அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் மாப்பிள்ள. அவர் வராரு. அவர் வராரா? ஆமா மாப்பிள்ள. அவர் மட்டும் இல்ல, அவரும் வராரு. அவரும் வராரா? இவரும் கூட இவரும் வராரு. இவரு வராரா? ஆமா மாப்பிள்ள. ஏமா அவர் வராருன்னு இருந்தீங்க. இவர்தே மாப்பிள்ள. அவரு அப்ப இந்த அவரு இவர்தே மாப்பிள்ள. அவரையும் கூட்டு வர்றாரு. அவரும் இவர்தே மாப்பிள்ள. இவரு அவர்தே மாப்பிள்ள. என்ன ஆமா ஒண்ணுமே புரியல. சரி, இப்ப எவரை பத்தி பேசிக்கிட்டீங்க? அண்ணே ஒண்ணும் இல்ல, நான் தம்பி ஒரு வீடியோ எடுக்கணும்ன்றாப்ல. ஆமா என்ன சொன்னேன்? ஆமா, அதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, அதை உங்களை வச்சுட்டே எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதையும் கேட்டுக்கிட்டு விவாதம் நடந்துகிட்டு இருக்கீங்க. சரி ஆரம்பிச்சுவான். ஒருத்தர் மொத்தம் பாத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்லனே, வீடியோ எடுக்கணும்னு உங்களை பூரா வர சொல்லிட்டேன். என்ன கண்டென்ட் தெரியாம இப்ப என்ன செய்ய? என்ன கண்டென்ட்? நம்ம தொழில் நடக்கிற பிரச்சனையை பத்தி பேசுவோம்டா. இந்த இப்ப கூட நம்ம டிவி கட்சி இருக்குல்ல, ஆமா, அதுல வந்து ஒருத்தர் வேலை செஞ்சுட்டே இருந்திருக்காரு. கம்பம் தொகுதியில வேலை செஞ்சவர். அப்ப இருந்து போஸ்டர் ஒட்டி இதெல்லாம் செஞ்சவரு. அவருக்கு வந்து இப்ப பதவி கொடுக்கல. உறுப்பினர்கிட்டயே இல்லாத ஒரு ஆளுக்கு வந்து ஜெகநாத் மிஸ்ரான்னு ஒரு அண்ணன் இருக்காருல்ல, அவருக்கு வந்து இல்லனே சொல்றேன், அவருக்கு வந்து கம்பம் தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. புஷி ஆனந்த் என்ன சொல்லியிருக்காரு, எங்களுக்கு வந்து போஸ்டர் ஒட்டி வந்தவங்களுக்கு வேட்பாளர் பதவி கொடுப்போம்ன்றாங்க. இப்ப வந்து நம்ம பார்வைக்கு அது என்ன மாதிரி தெரியுது தெரியுமா? காசு இருந்தாதே அவங்களுக்கு வேட்பாளர் அப்படின்ற மாதிரி ஒரு இது வருதுன்னு. இது நம்ம பார்வைக்குன்னா உண்மையாதானடா. இப்ப அவங்க நம்ம முன்னாடி சொன்னோம், அது கேட்கல. இப்ப அவங்க கட்சிக்காரர்களே தெரியுது. முன்னாடி அந்த கட்சிக்கார பையில எனக்கு ஒரு பையன் சொன்னாப்ல, அந்த மாதிரி சுபாஷ்னு ஒருத்தர் எல்லா வேலையும் பார்த்தாரு கம்பம் சட்டமன்ற தொகுதியில வேட்பாளர் நிக்கிற மாதிரி. ஆனா இப்ப அவர் வேட்பாளர் இல்லட்டாங்க. 2 கோடி செலவழிக்க முடியுமா 3 கோடி செலவழிக்க முடியுமான்னு கேட்டு யார் அதிகமாக செலவழிக்கிறாங்களோ அவங்களதே வேட்பாளரை போடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிதான் இப்ப மிஸ்ராவுக்கு கொடுத்தது. இதையும் தாண்டி கூட்டணியை நாங்க தனிச்சு தான் நிக்கிறோம், கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னாங்கல்ல. ஜெகநாத் மிஸ்ரா தனியா ஒரு கட்சி வச்சிருக்காரு தெரியுமா? நமது மக்கள் முன்னேற்ற கழகம்னு. அப்ப அந்த கழகம் தானடா இங்க போய் சேர்ந்திருக்கு. ஏன்னா இவருக்கு உறுப்பினர்கிட்டே இல்ல. டிவிக்கில நான் உறுப்பினரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல முடியாது. நான் ஒரு கட்சி வச்சிருக்கேன், நான் போய் அதுல போட்டி போடுறேன், உங்க சின்னத்திலையும் உங்க கட்சிக்குள்ளேயும் வச்சிருக்கேன்னா அப்ப கூட்டணி தானே. அப்ப கூட்டணியா தானே இருக்காங்க. இது போய் நான் தனிச்சுன்னு சொல்ல முடியாதுல்ல. நீ காசு எவ்வளவு தருவ அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து 15 லட்சம் தருவேன், 20 லட்சமா குரோஸ்ல சொல்லு அப்படின்வாங்க. நான் அதிகபட்சம் போனா சொத்து பத்தெல்லாம் வித்து 1 கோடி தருவேன். நான் 2 கோடி நீ சொன்னேன்னா உனக்கு சீட்டு. இங்க வேலை உழைப்பு இதெல்லாம் அந்த கட்சியில கிடையாது. இத்தனை வருஷம் பிம்பிளிக்கா பிள்ளாப்பியே வந்து மறுபடியும் போஸ்ட் விட்டு மறுபடியும் அவர் கோஷம் போட்டு டிவிக்கே தளபதி. இது மட்டுமா உங்களுக்கு தெரியும்? வந்து இப்ப தேனியில ஆண்டிப்பட்டி சட்டமன்ற வேட்பாளர் தெரியுமா உங்களுக்கு? இடதுகை பாண்டியனே. அவர் வந்து ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க. ஆனா அவரு பெண்களுக்கு வந்து ரொம்ப ஆபாசமா கொச்சைப்படுத்துற மாதிரி ஒரு காணொலிய போட்டிருக்கிறாரு சமூக வலைதளத்துல. அது வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தி நம்ம என்னடா நினைக்க, அந்த கட்சிக்காரனே ஒண்ணு நினைக்க மாட்டேன். அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு புரியணும்டா. அந்த புரிதலே இல்ல. ரொம்ப கொச்சையா காதல் கேட்க முடியாத அளவுக்கு எல்லாம் பேசுறாங்க. அதுவும் ஆமா, அதுவும் ஒரு பாட்டி பேசுனதெல்லாம் இப்ப நம்ம பொன்ராஜ் ஐயா மேல வழக்கு போட்டார்ல விஜய், அப்படி போடுறதா இருந்தா சட்டப்படி அவங்க கட்சிக்குள்ள பல பேர் மேல அவர் விஜய் போட்டுருக்கணும். ஆமா, எத்தனை பொன்ராஜ் ஐயாவே நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு ஒரு விவாதத்துல சொல்றாரு. மன்னிப்பு கேட்கிறாரு கேட்கல, அது அடுத்த வச்சான். அவர் பேசுனதை கண்டிக்க தெரியல உங்களுக்கு? உங்க கட்சிக்காரன் பல பொம்பளை பிள்ளைய அசிமா ஆபாசமா ரொம்ப கொச்சையா பேசுறாங்க. இல்ல பேசுறது மட்டும் இல்ல, அதே மாதிரி நடத்தே இருக்கு. ஆமா, சமூக வலைதளங்களை ஒட்டுப்பட ஒட்டி எல்லாம் அவங்க யாரு விஜயோட மனைவியவே அப்படித்தானே போட்டு விட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க தான்டா கட்சிக்காரங்க தான்டா யோசிக்கணும். இதை எப்படி நான் பாக்குறது? இப்ப சொல்றாங்க பெரியார் வந்து சமூக போராளி அப்படின்னு சொல்றாங்க, பெண்களுக்காக போராடிய ஒரு தலைவர்னு சொல்றாங்க அவங்க கட்சிக்காரங்க. இத இந்த பெண்ணி அடிமைத்தனத்தை ஒழிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தாவேகா சட்டமன்ற வேட்பாளர் வந்து லெப்ட் பாண்டியன் வந்து இப்ப பெண்களை இப்படி கொச்சைப்படுத்துற மாதிரி ஒரு காணொலியை போட்டிருக்காரு. இப்ப இதை நம்ம எப்படி பாத்துக்கிறது? சிரிப்பு காமிச்சுக்கிட்டீங்க கொள்கை கோட்பாடு அப்படின்னா என்னன்னு போய் கேள்ற. பெரியார்னா யாரு? பெரியார்னா அவர் தாடி வச்சாங்க ஓரமா உட்காந்துருப்பாருன்னு வாங்க. அவர் யாருன்னா அவர் எனக்கு தெரியாது, இவர் யாரு இவர் எனக்கு தெரியாது, அது யாரு அவர் விஜய் மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு வாங்கடா. கொள்கை கோட்பாடு இதெல்லாம் தெரியாது அவங்ககிட்ட. இல்ல அவனுக்கு என்னன்னு தெரியாது, அவங்ககிட்ட போய் என்னத்த சொல்லுவேன்? அந்த மக்கள் அவங்க கட்சிக்கார பொம்பளை பிள்ளைய சிந்திக்கணும். கட்சியில இருக்கிற வரையும் நல்லா பேசுவாங்க, போன உடனே ஆபாசமா பேசுவாங்கன்னா இவங்க எந்த லட்சத்துல இருப்பாங்க? நாளைக்கு அந்த மாதிரி நடந்தது அந்த இப்ப இருக்க கட்சியில இருக்க பொம்பளை பிள்ளைங்க நடக்காதா? கண்டிப்பா நடக்கதான் செய்யும். ஆமா, இதையும் தாண்டி அவங்க இருக்காங்கன்னா அவங்கதான் பார்த்து பேசிக்கிறணும். இப்ப இந்த தலைமை கண்டிக்கணும். ஆமா, இந்த கட்சி பெண்கள் இப்ப விஜய்க்கு வாக்கு செலுத்துவாங்களா மாட்டாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. அது எப்படின்னு சிரமந்தேன். இதெல்லாம் பாத்துக்கிட்டு எல்லாருமே கண்டனம் இருப்பாங்களா? எனக்கு விஜய் பிடிக்கும், உனக்கு தான் பிடிக்கும், நீ எல்லாம் வீட்டுல படம் ஓட்டி வச்சிருக்க, நீ விஜய் வாக்களிப்பியா? இல்ல உனக்கு சிந்தனை இருக்குல்ல. போக போக வரும்டா. முதல் நம்மளே விசில் அடிச்சா கொஞ்சம் கணக்கா தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சமா சிந்திப்போம்ல. 4 பேர் சொல்லுவேன், அதை பாரு இதை பாருன்னு கேட்பாங்க. விஷயம் வரும்போது அவங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த எலெக்ஷன் வந்துருச்சுல, இனி எல்லாரோட முகமும் அம்பலப்பட்டு போவோம். நான் உன்னை பத்தி சொல்லுவேன், நீ என்னை பத்தி சொல்லுவேன். இது உண்மையா பொய்யான்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பண்ணிட்டாங்கன்னா மக்கள் தெளிவாயிருவாங்க. எல்லாரும் முட்டாளாவெல்லாம் இருக்க மாட்டாங்க.
சொல்லுங்க. ஜெகநாத் மிஸ்ரா சொன்னீங்கல்ல, அவரு இதுக்கு முன்னாடி ஒரு காணொலியில பேசியிருந்தாரு. நான் வந்து என் ஜாதிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், நான் ஜாதி வெறியேன் அப்படின்னாரு. நான் 20 மணி தெலுங்கு செட்டியாரு அப்படின்னாரு. அப்படியானே? அது பார்த்தது இல்லையா நீ? அதெல்லாம் ட்ரெண்டா ஓடி இருக்கு. சாதி வெறி பிடிச்ச ஒரு ஆளை போய் நீ சொன்ன பெரியார் என் கொள்கை தலைவர், என் கோட்பாடு அப்படின்னு சாதியை ஒழிச்சுட்டார்ல மிஸ்ரா. நான் இந்த சாதிரா இந்த சமூகத்துக்காக தான் நான் காத்து நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னவரு இன்னைக்கு நீ பெரியார் கொள்கையை வச்சு உங்க கூட கூட்டில இருக்காரு. எப்படி சரி வரும் இது? எப்படி நீ சரி வரும்? அப்ப நீங்க கொள்கை கோட்பாடுலாம் இங்க ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. இங்க திமுக அதிமுகன்னு நினைக்கிறோம்ல, அதே வகையில டிவிக்கும் சேர்த்துக்க வேண்டியது. எல்லாருமே ஒரே கூட்டில விட மாட்டேன். காசு இருந்தா உனக்கு வேட்பாளர் வேலை செஞ்சா வேலை செய்யலன்றல. இந்த கூட சொன்னேன். புசி ஆனந்த் சொன்னாரு, சைக்கிள்ல வந்து ஓட்டு சைக்கிள்ல வந்து போஸ்ட் ஓட்டுனவங்களுக்கு தான் எங்க இதுல பொறுப்பு தருவாங்க அப்படின்னு சொன்னார்ல. அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மேடையில இருக்க அந்த கீழே இறங்கி பேட்டி கொடுக்கும்போது போய் பாரு, 4 பேர் 4 கட்சி இருந்து வந்தாலும் அங்க போஸ்ட் ஓட்டுனார்ல. ஒண்ணும் இல்ல ராஜா, பேசிக்கிறது மட்டும் அடிப்படையில எல்லாம் ஒண்ணுமே இல்ல. உருவாகி நம்ம கட்சி உணர்ந்து விஜய்க்கு பின்னாடி அந்த திரை கவர்ச்சியை வச்சு உள்ள போறாங்களே, அப்ப கஷ்டப்பட்டு அவங்க சோரோட்டி ஓட்டி காவல்துறையில இந்த மாதிரி சந்திச்சு பிரச்சனைகளை கடந்து அவங்க இந்த அளவுக்கு பாடுபட்டு வராங்க. அப்ப அவங்களுக்கு வாய்ப்பு இல்ல, நிராகரிக்கப்படுது. அதை தானே இருந்தாலும் சொன்னா நீ நாம் தமிழ் கட்சியில இருக்கிறதுனால நம்ம கட்சி மாதிரி எல்லா கட்சியும் இருக்குன்னு நினைக்க கூடாது. ஒரு கட்சியில ஒரு மாதிரி இருக்கு. எத்தனை கோடி செலவுன்னு கேட்டிருக்காங்க, கம்மியா சொல்லிருப்பாரு போல. 2000 இருப்பாரு, இவர் மிஸ்ரா 4000 ரூபாய் தூக்கிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். நீ வேலை செஞ்ச வேலை செய்யலன்ற கணக்கு இல்ல. உனக்கு காசு செலவு பண்றது காசு இருக்கா? நீ வேட்பாளர் தம்பி, அவ்வளவுதான். இந்த கட்சியில இருக்கவங்களே நேற்று போராடுறாங்க. இந்த மாதிரி புறக்கணிச்சிட்டீங்க எங்களை, எங்களுக்கு உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு ஒண்ணு இல்லப்பான்னு பேச்சுவார்த்தை நடத்திருக்கேன். பேச்சுவார்த்தை நடத்தல. நீ வாடு கத்திக்கிட்டு ராஜா, நாங்க எங்க செய்யறதையும் செய்யுது தலைமையெல்லாம் அவங்க எந்த கான்டாக்டுமே இல்ல அவங்ககிட்ட. இவங்களா பேசிக்கிற வேண்டியதான். அவ்வளவு